வெல்கம் டு பெஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 600 கிராம் அளவுக்கு ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நமக்காக ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் அப்படிங்கிற ஷாப்பிங் ஆப். இப்போது ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபிஷ் ஃப்ரை மொறுன்னு வர்றதுக்காக. அடுத்தது சோம்பு 1/2 டீஸ்பூன். ரொம்ப சேர்த்துனிங்கன்னா சோம்பு ஸ்மெல் வரும். 1/2 டீஸ்பூன் மட்டும் போதும். மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன். தேங்காய் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு. ரொம்ப போட்டிங்கன்னா மீன் உடஞ்சிரும். கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் கடுகு கொஞ்சமாக. இந்த கடுகு சேர்க்கறதுனால மீன் வெடிக்காமல் இருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். ஒரு 4 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன்லேயும் பாதி சேர்த்துக்கலாம். கல்லுப்பு வறுவலுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம மீனில் சேர்த்து ப்ரெஷர் எடுத்துடலாம். இப்போ இந்த மசாலா எல்லா மீன்லேயும் நல்லா படுறது மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எப்போவுமே கார்ன்ஃப்ளவரு, அரிசி மாவு எல்லாமே பவுடராக சேர்த்து, மிளகாத்தூள் அந்த மாதிரிலாம் சேர்த்து எல்லோரும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம். இது இந்த பழைய காலத்தில் எங்கள் அம்மா அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுற மெத்தட். நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மீனில் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் இந்த மாதிரி படுறது மாதிரி எல்லா பக்கம் மசாலா இப்படி பசரி வச்சுக்கலாம். இப்போ நல்லா மசாலா பசரி வச்சாச்சு. இது கொஞ்சம் ஒரு மணி நேரம் நல்லா ஊறினா மசாலா மீனில் நல்லா சாந்துடும். சப்போஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு மிச்சம் இருந்தால் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சு அடுத்த நாள் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஊறட்டும் பார்க்கலாம். இப்போ நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு எண்ணெயை காய வச்சுருக்கேன். இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நமக்கு நான்வெஜ் சண்டே செய்யும்போது ஒரு மட்டன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை அல்லது சிம்பிளாக நீங்கள் சாம்பார் அந்த மாதிரி ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட்டாக ஃபீட்பேக் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.